ஹலோ. சொல்லுங்கள் டாக்டர். ஓ ஓ ஓ நான் தான் டாக்டர் செக் பண்ணிட்டு வர சொன்னேன். அம்மாவுக்கு இல்லை இது கொஞ்சம் டாக்டர் தான் பேசியிருக்கேன், ஃபேமிலி டாக்டர்கிட்ட கொஞ்சம் பொறுங்களே. ஹலோ. சொல்லுங்கள் டாக்டர். இங்கே கொஞ்சம் பிரச்சனை தான். இந்த டாக்டர் சீனி கூடி இருந்துச்சு, அதான் செக் பண்ண சொல்லி நான் அனுப்பி விட்டேன். அது 500 இருந்துச்சு டாக்டர் சீனி, அதனால தான் அதான் செக் பண்ண அனுப்பிவிட்டேன் உங்கள்கிட்ட. என்னது குறைஞ்சிருக்கு தானே டாக்டர்? பரவாயில்ல குறைஞ்சிருக்கு தானே? அது சொல்லி பரவாயில்ல. சாரி டாக்டர், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லையே டாக்டர்? நல்லா இருக்கவா தானே? சரி டாக்டர், ரொம்ப தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். என்ன ஜெசிந்தியா, ஒரு கோல் எடுக்கும்போது கூட இப்போ டாக்டர் எடுக்கும்போது கூட சரி டாக்டர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்களே. அப்படித்தான் நீ யார் பேசுறான்னு தெரிஞ்சுக்கிற வேணாமா? யார் பேசுறேன்? நான் அம்மாவுக்கு சீனி செக் பண்ண தான் நான் அனுப்பி விட்டேன் அம்மா டாக்டர் கிட்ட. எதுக்கு சீனி செக் பண்ண அனுப்பி விட்டீங்க? அம்மாவுக்கு சீனி கூடன்னு சொன்னாங்க, அதனால சீனி செக் பண்ண அனுப்பி விட்டேன். ஐயோ, அம்மாவுக்கு சீனி இல்லப்பா, செக் பண்ணி பார்த்து டாக்டர் இல்லைன்னு சொன்னாரா? இல்லைன்னு தான் சொன்னார். அப்போ அவன் குறைஞ்சிட்டான் சீனி, நல்லாவே குறைஞ்சிட்டான். நல்லா செக் பண்ணி பார்த்தாரு தானே? ஆமாம், நல்லா செக் பண்ணி. எப்படி சீனி இருந்திருக்கும்? ஏன் அம்மா தான் நேற்று வாங்கின 2 கிலோ சீனியை தூக்கி கபடுகளுக்கு வச்சு பூட்டிட்டாங்களே, அப்புறம் எப்படி அம்மாவுக்கு சீனி இருந்திருக்கும்? அதுவும் பூட்டி கீழே வேற கொண்டுகிட்டு போயிட்டாங்க. இது கேளுங்கப்பா, நான் ஜூஸ் கலக்கி குடிச்சிடுவேனா? 2.5 கிலோ சீனியை கபடுகளுக்கு வச்சு பூட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே வச்சுட்டு அங்கே போயிட்டு செக் பண்ணாருன்னா டாக்டர், எப்படி அவங்களுக்கு சீனி இருக்கும்? சொல்லி வேற இல்லை. டாக்டருக்கும் மூளை இல்லை, அம்மாவுக்கும் மூளை இல்லை, அவங்களுக்கும் மூளை இல்லை. சொல்லி வேலையே இல்லை. எனக்கு மூளை இல்லை, டாக்டருக்கு மூளை இல்லை தான். 2 பேருக்கும் மூளை இல்லை. A few moments later. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஏன் போகிறீங்க அம்மா வீட்டுக்கு? எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை. என்ன பிரச்சனை? நீங்கள் மட்டும் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் என்ன? நான் போகிறேன் எங்கள் அம்மா. சரி, உங்களோட அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்க, கொஞ்சம் விட்டுருவாங்க. அதுக்காக சண்டை போட்டால் போகணும் அப்படி? அவங்களையும் அவங்க தொல்லை தாங்க. இல்லை வேணாம், நீங்களாம் வர வேணாம், நானே போய்க்கேன், தனியாக போகட்டும். இவரை போயிட்டு என்ன வர்றதுக்கு பிளானா இல்லாட்டி அங்கேயே இருக்கிற பிளானா? அங்கேயே தான் இருக்க போகிறேன். இதில் என்ன டவுட்டு? அப்போ என்ன பிரச்சனை? என்ன சரி, நேரத்துலேருந்து இன்னைக்கு விடிய காலம் மட்டும் ஒரு பிரச்சனை ஒன்றுமே இல்லையே, சும்மா எதுக்கு போகிறீங்க? இங்கே இந்த வீட்டில் எல்லாமே பிரச்சனை தான். எல்லாமே உங்கள் அம்மாவோட எந்த நாளைக்கு எனக்கு பிரச்சனை, உங்களோடையும் பிரச்சனை. எனக்கு நிம்மதி இல்லை இந்த வீட்டில், நான் போகிறேன். சரி, அம்மாவோட என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை சொல்லுங்க அப்போ. ஒரு பிரச்சனையா? எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் கேட்க ஒரு பிரச்சனையை சொல்கிறேன். இதெல்லாம் குடும்பமானு பாருங்கள் நீங்களே. நீங்கள் டீ கேட்டிங்களா காலையில்? நான் போய் டீயை ஊற்ற மாவை போட்டு சீனி போட்டேன். உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, இப்படி ஊற்றுனா என் புள்ள குடிக்க மாட்டார், சீனியை போட்டு மாவை போட்டால் தான் என் பிள்ளை டீ குடிப்பாராம். இந்த மூஞ்சிக்கு எப்படி ஊற்றுனா என்ன? அதை குடிச்சா என்ன? சரி, ஏதோ வாய் தவறுதெல்லாம் சொல்லியிருப்பா, அதுக்கு கோஜி போகிறது. இதுலேயே தெரியுது நீங்களாம் ஒரு முட்டாள் குடும்பம்ன்ட்டு. சரி, உங்களுக்கு விளங்குதா? என்னத்தை போட்டு காய்ச்சாலும் டீ வரப்போகுது தானேப்பா. சரி, ஏதோ தவறுதெல்லாம் சொல்லியிருப்பான், அவ்வளோதான். சரி, என் மேலே தப்பு இருக்கு. அதுதான் நான் பேசாம நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் வந்து என்ன ஒரு நிமிஷம் கூட தடுக்காதீங்க. சரி, இப்போ நான் போகிறது கன்ஃபார்ம்? ஆமாம், நான் போகிறது சுவர். நான் போகிறது சரி, அவட சொன்னீங்களா அம்மா கிட்ட? ஆமாம் சொல்லிட்டு அவங்க பேக்கை கொடுத்து போயிட்டு வாமா. நாங்கள் ஒரு பேக்கை தான் கொடுத்தாங்க உங்கள் அம்மா. சரி, கொஞ்சம் போருங்க. எங்கே போகிறீங்க? நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். சரி, ஒரு அரை செகண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணி. ஒரே முடிவு எடுத்த பிறகு கொஞ்சம் ஒரு அரை செகண்ட் வெயிட் பண்ண கொஞ்சம் இருங்க. உங்களுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் போருங்க. எங்கே தான் போவாங்களோ, இப்போ போகிறதா இருந்தால் போக விட மாட்டாங்க. இதெல்லாம் என்ன? உங்களோட பேக், இது உங்களோட பேக், இது உங்களோட மேக்கப் செட். இது ரெண்டும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதில் காசு வச்சுருக்கேன், அதையும் காண வச்சுக்கொள்ளுங்க. 1 வருஷத்துக்குமா 2 வருஷமோ 5 வருஷமோ நீங்கள் அங்கே இருக்கும்போது உங்களுக்கான தேவையான காசு எல்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் 1 வருஷத்துக்கு தகுந்த மேக்கப் ஐட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேணுமா யூஸ் பண்ணுங்கள். 1 வருஷம் முடிஞ்ச பிறகு வேணுமா சொல்லுங்கள், திரும்ப ஒன்று ஆர்டர் பண்ணி நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அங்கே வீட்டுக்கு வரும். சரியா? போகலாம். இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டா நான் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு திருப்பி வீட்டுக்கு வரமாட்டேன். அப்படி இருக்கு. முதல்ல அப்படித்தானே நீங்கள் போகிறேன் எடுத்துட்டு ஒரு நாள்லேயே அடுத்த நாள் ஒடியாத தானே மேக்கப் செட்டை வச்சுட்டு போயிட்டேன், பேக் வச்சுட்டு போயிட்டேன், காசு இல்லை, அது ஏதாவது சாக்கு சொல்லிட்டு திரும்ப வாரீங்களா வீட்டுக்கு? சரி, நான் இனி போனால் வரமாட்டேன். நீங்கள் உங்கள் அம்மாவோட இருங்க, நான் போகிறேன். சரி.
நிம்மதி. பா இனி ரொம்ப ஒரு சந்தோஷம். எப்பயோ எப்பி இருந்தாலும் எப்பி இந்த மாதிரி எப்பி இல்லை.